லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் 16-17 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 17ஆம் வசனம் லூக்கா 19:17. 16-17. அப்பொழுது முந்தினவர் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றார். எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனை, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உண்மை சொல்வதை நாம் பார்க்கலாம். உத்தம ஊழியக்காரனை, நல்லது உத்தம ஊழியக்காரனை, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இருந்தார். இங்கே ஒரு சம்பவத்தை குறித்து இயேசு 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, பிரபுவாகிய ஒருவர் ஒரு ராஜ்யத்தை கொண்டு திரும்புவதற்கு ஒரு தேசத்துக்கு புறப்பட்டார். புறப்படும் போது அவர் தன் ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைத்து அவர்களுக்கு 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அப்படி கூடாது, அவனை பகைத்து எங்கள் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லி அவன் பின்னே தானார். அவன் ராட்சியத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வரும்போது வந்தபோது தன்னிடத்தில் திறமை வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்து இவ்வளவு அறியும்படி அவர்களை அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவர் வந்து, ஆண்டவனே, ஆதாயம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அவர்களுக்கு அப்படி கையில இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு கொடுத்திருக்கிற மனிதன் அதாங்க சொல்றார். அவர் தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அவர் திரும்ப வரும்போது என்று சொல்லப்படுகிறார். ஏன்னா ஆண்டவராக லாபத்தையும் சம்பாதித்து நம்முடைய கரத்தை கொடுத்துவிட்டு திரும்ப வருவார். வந்து கடைசி கேட்பார். ஆண்டவர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறதே நாம் என்ன செய்திருக்கிறோம்? நம்மிடத்திலே கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியமே, அது எதுவா இருந்தாலும் நிறைய காரியம் நமக்கு கொடுத்திருக்கிற, நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, கொடுத்திருக்கிற கருதை வரங்கள், கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கொடுத்திருக்கிற விசேஷ ஞானம், கொடுத்திருக்கிற கூட்டம், கொடுத்திருக்கிற பணம், கொடுத்திருக்கிற எல்லாமே எதையெல்லாம் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரோ அதை வச்சு தேவ ராஜ்யத்துக்கு நாம் என்னத்தையும் சம்பாதித்திருக்கிறோம். இங்கு அதில் முதலாவது வருகிறவன் சொல்கிறேன். அப்பொழுது முந்தினவர் வந்து, ஆண்டவனே, ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நல்லது உத்தம ஊழியக்காரன், நீ கொஞ்சத்தில் உங்களோனாய் இருந்தபடியா 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய். நமக்கு கொடுக்கப்பட்டதை கிடையாது. ஆண்டவர் நமக்கு நம்முடைய காலத்தை கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் பயன்படுத்துவதாக இருக்கிறது. அந்த கடைசியா ஒன்றும் நாம் சொல்ற பாருங்க. பின்பு வேறொரு வந்து, ஆண்டவனே, இதோ உங்களுடைய ராத்தல் இதை ஒரு சிலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்ற அறிவு உமக்கு பயந்திருந்தேன். அதற்காக கொண்டாட ஊழியக்காரர்கள் வாய் சொல்லிக் கொண்டே உண்மை நியாயம் இருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவும் விதைக்காததை அறுக்கிறவுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, இதை ஏன் நீ என் திரவியத்தை காத்து கடைந்தேன்? இவரை வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடைய வரப்பெற்றுக் கொள்வேனே சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை கையில் எடுத்து 10 ராத்தல் கற்றுக்கு பயன்படாகட்டும். இதிலே ஆண்டவர் நமக்கு எதை சொல்ல வருகிறார் சொன்னால், நம்ம இடத்திலே கொடுத்திருக்கிறதை கொண்டு இந்த நம்ம சொல்லக்கூடாது. ஒரு ராத்தல் அவன் பெற்றிருந்தான்னா வேலை மேல 5 வாங்குறவன் இருக்கிறோம், 2 வாங்குறவங்க இருக்கிறாங்க, 5 வாங்குறவன் 10 சம்பாதிக்கிறான். இன்னொருத்தர் 10 சம்பாதிக்கிறான்.
சீலையில கொண்டு வச்சு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதை வைத்து என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு இன்னைக்கு எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு நமக்கு அருளப்பட்டிருக்கிறதை வைத்து தேவ ராஜ்யத்திற்கு நாம் செயல்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவைகளை கொண்டு உங்களுக்கு அதிகமான ஆசையை சுற்றுகளை கொண்டிருப்பார்னா அவைகளை கொண்டு தேவராட்சியத்தை கட்டுவதற்கு என்ன செய்ய முடியும்? அதை நீங்க செய்யலாம். உங்களுக்கு அதிக கிருபைகளை கொடுத்திருப்பாருந்தா அவைகளை கொண்டு, கிருபை வரங்களை கொடுத்திருப்பாருந்தா அவைகளை கொண்டு, உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்திருப்பாருந்தா ரட்சிப்பை கொண்டு, உங்களுக்கு நன்றாய் பேசக்கூடிய கிருபைகளை கொடுத்திருப்பாருன்னா அதை கொண்டு, சிலருக்கு அவங்க கூட்டாங்கன்னா ஆள்க உடனே கிளம்பி அது மாதிரி அது ஒரு கிருபை. அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா உடனே கிளம்பிடலாம். அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை பயன்படுத்தி ஆத்மாவை யார் யாருக்கு என்னென்ன கிருபைகளை கொடுத்திருக்கிறாரோ அதை தேவ ராஜ்யத்துக்காக பயன்படுத்தி ஆண்டவருடைய வருகையில ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்துகிற மாத்திரம் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், நல்லது உத்தம ஊழியக்காரனை கொஞ்சத்தை உண்மையோடாய் சொல்லுங்கள் 10 வசனங்களுக்கு அதிகாரியாக சொல்லத்தக்கதாக இன்னைக்கு அநேகர் மற்றொரு நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறவர்கள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு இந்த விதத்தில் பிரயோஜனம் கொள்ள முடியும். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆண்டவராக இயேசு வரும்பொழுது வேறு கையாக நாம் இருக்கக்கூடாது. நம்ம நிறைய தாக்கு போக்கு சொல்லி போயிடக்கூடாது. இன்னைக்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற ரட்சிப்பை கொண்டு நமக்கு ஆண்டவர் எப்படி பாவம் பண்ணி செய்து கொடுத்தாங்க இதை 4 பேருக்கு சொல்லலாம். நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொண்டு ஆண்டவராக இயேசு பற்றி சொல்லுவதற்கு அதை பயன்படுத்தலாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். ஆண்டவராக இயேசு வரும்போது நமக்கு கொடுத்திருக்கிற இவைகளை கொண்டு நாம் அநேகரை ஆதாயம் அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு நம்ம பயன்படுறோம். இது அழிந்து போகிறது. உலகத்திலிருந்து எல்லாமே அழிந்து போகிறது. அழிந்து போகிறவைகளை கொண்டு அழியாத ராஜ்யத்திற்கு நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த ஒன்றையும் அது படிப்பா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை பயன்படுத்தணும். ஆகவே இந்த நாட்கள்ல ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுகிறதாக நாம் காணப்போம். பிரயோஜனம் உள்ளவராக காணப்போம். நமக்கே நாம் பிரயோஜனமாக தேவ ராஜ்யத்துக்கு முழுக்க பிரயோஜனம் உள்ளவராக இந்த உலகத்திலே ஒரு கூட்ட ஆத்மாக்களை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துகிற மாத்திரமாக செயல்படுவோம். நாம் பரலோகத்தை சந்தோஷப்படுத்தலாம் இருப்போம். இயேசு வரும்பொழுது நாம் அப்படிங்கிறதை சந்தோஷப்படுத்தினவர்களாக அவர் எதிர்பார்க்கிறபடி நம்மை பார்த்து உத்தம ஊழியக்காரர் கொஞ்சத்தில் உண்மையோராக இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இருந்து நம்மை பார்த்து சொல்லத்தக்கதாக நாமும் செயல்படுவோம்.